மேடம், காஃபி ஆறி போறதுக்குள்ள குடிச்சிருங்க, அப்புறமா பத்திரிக்கை படிக்கலாம். ராதா, சூடான செய்தியை படிப்போம், ஆறி போன காப்பியை குடிப்போம். இது பத்திரிக்காரங்களுடைய பழக்கம். அடடே, உன் ஃப்ரெண்ட் ராஜேஷ்னுடைய அப்பா தானே காந்திராமன்? ஆமா. அவர் கேஸ பத்தி எம்எல்ஏ ஜெயக்குடி இன்னைக்கு அசம்பிளியில பேசியிருக்காரு. என்ன பேசிருக்காரு? வாசிக்கிறேன். ஷீலா கொலை வழக்கில் திடுக்கிடும் தகவல்கள் தனக்கு கிடைத்திருப்பதாகவும், காவல்துறையினரின் புலன் விசாரணையில் முறைகேடுகள் நடந்திருப்பதாகவும், காந்திராமன் ஒரு நிரபராதி என்றும் நீதியே தண்டிக்கப்பட்டு விட்டதாக தான் சந்தேகப்படுவதாகவும், அரசு தனக்குள்ள விசேஷ அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த வழக்கை மறு விசாரணைக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஜெயக்கொடி வற்புறுத்தினார். அதற்கு மாண்புமிகு உள்துறை அமைச்சர் கீழ்கண்டவாறு பதிலளித்தார். மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் ஜெயக்கொடி அவர்கள் இந்த அவையில் எழுப்பிய பிரச்சனையை இந்த அரசு மிக கவனமாகவும் நுணுக்கமாகவும் ஆராய்ந்து அலசி பார்த்தது. ஷீலாவின் கழுத்தை அறுத்து கொன்றது காந்திராமன் தான் என்ற அசைக்க முடியாத ஆதாரங்களையும் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட சாட்சியங்களையும் தீர விசாரித்த பிறகுதான் நீதிமன்றம் அவருக்கு கடுமையான தண்டனை வழங்கி இருக்கிறது. எனவே நீதித்துறையின் விதிமுறைகளில் இந்த அரசாங்கம் குறுக்கீடு செய்வதற்கு நியாயமான காரணங்கள் இல்லாததால் அவர் கோரிக்கை நிரந்தரமாக நிராகரிக்கப்படுகிறது என்று ஆணித்தரமாக அடித்துச் சொன்னார். 12 வருஷத்துக்கு முந்தி புதைக்கப்பட்ட சம்பவம் இப்பயும் தோண்டி பாக்குறாங்க. வருஷத்தை கரெக்டா சொல்றீங்க. உங்களுக்கு இந்த வழக்கை பத்தி தெரியுமா? அந்த கேஸ்ல முக்கிய சாட்சியே நான் தான். கோர்ட்ல நான் கொடுத்த வாக்குமூலத்தை வச்சுதான் காந்திராமனுக்கு தூக்கு தண்டனை கிடைச்சது. ஓ, அந்த கொலகார பாவியை பிடிச்சு கொடுத்தது நீங்க தானா? குட். உங்க சேவைக்கு இந்த மகாவிஷ்ணுவின் வாழ்த்துக்கள். ஆட நீங்க ஒண்ணு. நான் அடையாளம் காட்டினது கொலகார பாவியே இல்ல, ஒரு அப்பாவிய. பாவி, நீ நல்லா இருப்பியா? என்னது அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை கேட்டிருக்குமே. நான் என்ன செய்யறது? சந்தர்ப்ப சூழ்நிலை, போலீஸ் அனுசரிச்சு போக வேண்டிய ஒரு நிர்பந்தம். அப்படின்னா உண்மையான கொலகாரன் யாருன்னு உங்களுக்கு தெரியும்? யாருன்னு தெரியாது, யாரா இருக்கும்னு தெரியும். மகாவிஷ்ணு, ஷீலா கொலை வழக்குல அன்னைக்கு நான் சொன்ன முதல் தடை எது? ஒரு சிகப்பு மோட்டார் பைக். அதுல ஒரு மஞ்சள் கொடி கட்டி இருந்தது. அதை யாரும் பார்க்கல, நான் மட்டும் கவனிச்சிட்டேன். என்னங்க நாட்டுல 1000 கொடி இருக்கு, அதுல ஒரு கொடியை பாத்திருக்கீங்க, அதுக்கே இவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு? அந்த காலத்துல ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு ஒரு இயக்கம் நாடு பூரா ரொம்ப வேகமா பரவிட்டு இருந்த நேரம். ஏழா பணக்காரங்கிற வித்தியாசம் இல்லாம ரொம்ப பேர் அந்த இயக்கத்துல உறுப்பினரா சேர்ந்தாங்க. அந்த சங்கத்தை சேர்ந்தவங்க மட்டும் வாகனங்கள்ல இந்த மஞ்சள் கொடியை கட்டிக்குவாங்க. அப்படின்னா அந்த மோட்டார் பைக்குக்கு சொந்தக்காரன் அந்த சங்கத்துல ஒரு அங்கத்தினரா இருந்திருக்கணும் இல்ல? கரெக்ட். அவன் ஒரு விபரீதமான ரசனை உள்ளவன். ஏன் அப்படி சொல்றீங்க? கொலகாரனோட மணி பர்ஸ் தான் ஷீலா வீட்டுல கிடந்தது. அது நான் போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தேன். அது ஒரு வினோதமான பர்ஸ். விதவிதமான பர்ஸ நான் பார்த்திருக்கேன், ஆனா இந்த வினோதமான பர்ஸ நான் பார்த்ததே இல்லையே. சாதாரணமா ஒரு பர்ஸை எதுல செய்வாங்க? தோல்ல. என்ன தோல்ல செய்வாங்க? ஆட்டு தோல், மாட்டு தோல். அதான் இல்ல, இந்த பர்ஸ் மனுஷன் தோல்ல செய்யப்பட்டது. மனுஷன் தோலா? என்ன பயந்துட்டீங்களா? ஆமாங்க, பாருங்க நெஞ்சு படக்கு படக்குன்னு அடிச்சுக்குது. இப்ப சொல்லுங்க, எந்த மாதிரி மனுஷன் இந்த மாதிரி பர்ஸ வச்சிருப்பான்? சந்தேகமே இல்ல, ஒரு வெறி பிடிச்ச பைத்தியக்காரன் தான் இந்த மாதிரி வேலையை செய்வான். ஏன் உடல கூறு போட்டு பாக்குற மருத்துவ கல்லூரி மாணவனா இருக்க கூடாதா? யூ மீன் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்? ஏன்? ஓ மை காட், நினைச்சாலே உடம்பெல்லாம் நடுங்குதுங்க. இதுக்கே இப்படி மலைச்சு போயிட்டீங்களே, அடுத்து நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டா சிலையா மாறிடுவீங்க. நான் சிலையா மாறதுக்குள்ள சீக்கிரம் சொல்லுங்க. என் மடியில படுத்துக்கோங்க, அப்பதான் கதையை சொல்லுவேன். வேண்டாங்க, வெக்கமா இருக்கு. அப்ப நான் சொல்ல மாட்டேன். ஐயோ, படுத்துக்கிறேங்க. இப்ப சொல்லுங்க. செத்து கிடந்த ஷீலா கர்ப்பவதியா இருந்தான்னு பிரேத பரிசோதனையில கண்டுபிடிச்சாங்க. அப்ப அவ 3 மாசம் கர்ப்பிணி. போலீஸ்க்கு தெரியாத இந்த உண்மை உங்களுக்கு மட்டும் எப்படிங்க தெரியும்? அந்த நேரம் நான் தனியார் ஆஸ்பத்திரியில நர்ஸா வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு நாள் ஷீலா எங்க ஆஸ்பத்திரிக்கு வந்தா. அடிக்கடி வாந்தி மயக்கம் வருதுன்னு சொல்லி எங்க டாக்டர்கிட்ட மருந்து கேட்டா. மருத்துவ பரிசோதனை பண்ணினோம். அவ 3 மாசம் முழுகாம இருக்கான்னு கண்டுபிடிச்சோம். ஷீலா ஒரு கன்னி பொண்ணு, கருவிட்டு இருக்காங்கிற உண்மைய தயக்கத்தோட சொன்னோம். அவ அதிர்ச்சி அடையறதுக்கு பதிலா ஆனந்தப்பட்டா. யாருக்காவது சின்ன வீடா போறியான்னு தமாஷா கேட்டேன். அதுக்கு மேல எரிஞ்சு விழுந்துட்டா. அப்புறம் 2ஆம் தாரமா போறதுக்கு நான் ஒண்ணு 4ஆம் தர பொண்ணு இல்ல. என்ன கட்டிக்க போறவன் ஒரு அழகான வாலிபன். என்ன தவிர எந்த பொண்ணையும் ஏறெடுத்தும் பார்க்காத ஒரு பிரம்மச்சாரின்னு பெருமையா சொன்னான். அந்த பிரம்மச்சாரி பேரு என்னன்னு கேட்டீங்களா? கேட்டேன். உனக்கு கல்யாண பத்திரிக்கை அனுப்புறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கன்னு சொல்லிட்டு போயிட்டா.